side. 1, 2, 3, 4, 5. The side. 1, 2, 3, 4, 5. Now other side. 1, 2, 3, 4, 5. Now stretch your hands. Bring your hands above your head. நல்ல மேல ஸ்ட்ரெச் பண்ணுங்க. அண்ணார்ந்து பாருங்க கைய. 1, 2, 3, 4, 5. இப்போ நீங்க நேரா பாருங்க. கைய மட்டும் சைடுல நல்லா மேக்ஸிமம் பெண்ட் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5. Center. Again other side. 1, 2, 3, 4, 5. Center with the inhalation. One more stretch. Exhale down. உங்களோட நெற்றிய தரையில வைக்க ட்ரை பண்ணுங்க. Keep on stretching. Enjoy the stretches from your lower back. Enjoy the discomfort on your abdomen. Enjoy the blood flow towards your head. Inhale up. Now place your hands on your back. Lift your hip towards the sky maximum. Push your hip. Relax. Now stretch your hands. Rotate your wrists. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Anti-clockwise. 2, 4, 5, 6, 7, 8, 9, 10. Relax. Now, நல்லா press பண்ணுங்க. 1, 2. உங்களோட full energy போட்டு நல்லா press பண்ணணும். press பண்ணி நல்லா open up பண்ணணும். So that உங்களோட blood நல்ல circulation நல்லா ஆகும். Yeah. 6, 7, 8, 9, 10. Relax. Okay. Now stretch your hands. நல்லா ஸ்டிஃபா கையை வச்சுக்கோங்க. Yeah. Start. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Center. From center to back. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Okay. Yeah. இப்போ 1, 2. கையை கீழே போட்டீங்களா? 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4. நல்லா இப்படி இருந்தால் ஜாயின் பண்ணுங்க. நல்லா ஜாயின் பண்ணி நல்லா ஓப்பன் பண்ணுங்க. 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்படி 10. அப்படியே இருங்க. ஓகே. யா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. நல்லா ஸ்டிஃபா. Anti-clockwise. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Stay there. 1, 2, 3, 5, 6. கண்ணை மூடிக்குங்க. 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. Relax. ஓகே. இப்போ வலது கை எடுத்து இடது முட்டியில வச்சு நல்ல பாடி அப்பர் பாடியை நல்லா ரொட்டேட் பண்ணுங்க. ரொட்டேட். 1, 2, 3, 4, 5. Now other side. 1, 2, 3, 4, 5. Yeah. இப்போ சைடில் ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ஸ்ட்ரெச். 1, 2, 3, 4, 5. Now other side. 1, 2, 3, 4, 5. Good. Now இப்படி போறத பார்த்தா கீழே டமல் கீழே வந்துருவீங்களா? ஓகே. காலை ஸ்ட்ரெச் பண்ணுங்க. காலை ஷேக் பண்ணுங்க. வார்ம் அப் யுவர் லெக் வெல். யா. Now join your legs together.
only bend your toes. Yeah, 3 கையை பக்கத்துல வச்சுங்க. Yeah, 1 2 3 4 5 6 7. மேம் என்ன பண்றீங்க? டோஸை மட்டும் தான் பண்ணணும், சீனியர் வேற இதுல. 6 7 8. டோஸ் கால் விரல் மட்டுமா மேம்? ஏன் ஃபுல்லா எடுத்துறீங்க? இதை மட்டும் பண்ணுங்க, இதை மட்டும் தூக்குங்க, அழுத்துங்க, தூக்குங்க, அழுத்துங்க. ஓகேவா? இங்க பாருங்க, கால் விரல் மட்டும்தான், ஆங்கிள் இப்படி வரக்கூடாது. சரியா? ஓகே, ஸ்பேஸ் விடுங்க, நல்லா ரொட்டேட் பண்ணுங்க, ஆங்கிளை நல்லா ரொட்டேட் பண்ணுங்க. 1 2 3. கையை எப்படி வைங்க மேம்? கை எப்படி? இடுப்பு பக்கத்துல கை வச்சுங்க. 3 4 5 6 7 8 9 10. Now anti-clockwise. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ காலை ஒண்ணா சேருங்க. 2 3 4 5 6 7 8 9 10. Now leg rotation. நல்லா காலை நல்லா தலைக்கிட்ட வரணும், உங்களோட பாதம் அந்த அளவுக்கு ரொட்டேட் பண்ணுங்க. 3 4 5 6 7 8 9 10. Anti-clockwise. 1 2 3 4 5 6 7 8 9 10. Now another side. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, இப்போ காலை நல்லா ஸ்ட்ரைட். 1 2 3 4 5 6 7 8 9 10. Now another leg. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, இப்போ காலை பிடிச்சி நல்லா மேக்ஸிமம் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, இப்போ காலை ஸ்ட்ரெயிட்டா நீட்டுங்க. நீட்டி அப்படியே ஸ்ட்ரெயிட்டா எடுத்துன்னு போயிட்டு நெட்டில் வைக்க ட்ரை பண்ணுங்க. ஸ்ட்ரெயிட்டா முட்டி மடியாம. ரிலாக்ஸ். Now other side. Relax. Now hip rotation. அடுத்த கால் வந்து தூக்கக்கூடாது, மேட்ல இருந்து தரையில இருக்க முயற்சி பண்ணுங்க. only you have to rotate other side. 6 7 8 9 10. Yeah, now other side. நல்ல காலை தூக்கி நல்லா கிளாஸ் பண்ணுங்க, இப்படி நல்லா ஜாயின் பண்ணுங்க. சுத்துங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. Good. Now do the butterfly. இந்த ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணி உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதா? முட்டி வலி, கால் வலிலாம் கிராஜுவலா கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு ஸ்ட்ரென்தன் ஆகிட்டே இருக்கும். ஸ்டார்ட். 1 2 3 4. இன்னும் நல்லா. 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. இப்போ காலை கொஞ்சம் முன்னாடி தள்ளிட்டு கையை எடுத்துட்டு வந்து மேலே எடுத்துன்னு போங்க. மூச்சை இழுத்துட்டு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க, ஸ்பைனை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. மூச்சை இழுத்துட்டு இப்போ மூச்சை விட்டு அப்படியே கீழே குனிங்க. உங்களோட நெற்றியை தரையில வைக்க ட்ரை பண்ணுங்க. என்ஜாய் த ஸ்ட்ரெச்சஸ் from your lower back. Enjoy the contraction on your abdominal muscles. Feel the blood flow towards your head. Inhale up. Now place your hands on your back. Lift.
ரிலாக்ஸ். யா, இப்போ பத்மாசனா. டூ த பத்மாசனா. ஹவ் யூ ஸ்லெப்ட் எஸ்டர்டே நைட் ஆர் நாட்? தூங்குனீங்களா நைட்டு? தெரியுது ஃபேஸ்ல. ஓகே, கை எப்படி பின்னாடி கட்டிக்கங்க, மூச்சை இழுத்தே நல்லா முதுகு தண்டை நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. யா, எக்ஸேல் டவுன். மூச்சை விட்டுட்டு அப்படியே கீழே குனிங்க. உங்களோட அடி முதுகுல ஒரு வளைவு, ஒரு ஸ்ட்ரெச். அப்ஜாமன், அடி வயிறுல ஒரு அழுத்தம். நல்ல தலைக்கு நல்ல ரத்த ஓட்டம் போறத கவனிங்க. எந்த அளவுக்கு நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகுதோ பாடியில, அந்த அளவுக்கு அனைத்து உறுப்புகளும் நல்லா வந்து நரிஷ்மெண்ட், அதோட செயல்பாடு அதிகரிக்கும். Inhale up. Now place your hands on your back, lift your hip. Relax. Now release your legs. Shake your legs. Now come to Vajrasana. Sit in Vajrasana. நல்லா உங்க பாடி ஃபுல் வெயிட்டை உங்களோட ஹீல்ல போட்டு நல்லா முதுகு நேரா இருக்கட்டும். அப்சர்வ் யுவர் பிரெத். ஓகே, நவ் கையை இப்படி பின்னாடி விட்டுட்டு மூச்சை இழுத்து ஃபர்ஸ்ட் நல்லா முதுவை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. முதுகு தண்டை நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. எக்ஸேல் டவுன். உங்களோட சீட் வந்து ஹீல்ல இருந்து எழுந்துக்காம நல்லா பெண்ட் பண்ணுங்க. உங்க தலைக்கு நல்ல ரத்த ஓட்டம் போறத உணருங்க. உங்களோட தலைக்கு feel the blood flow towards your head. blood flowனால உங்களோட தலை நல்லா வந்து அழுத்தம் வர்றத கவனிங்க. Inhale up. Now place your hands on your back. Again lift your hip towards the sky. Relax. Relax. Now release your legs. Shake your legs. Yeah. Now you can sit in Sukhasana. Keep your hands in Chin Mudra. Close your eyes. தூங்கலையா மேம் நைட்டு? தூங்குனீங்களா இல்லையா? அப்படியா? ஓகே. ஓகே, now everyone can stand up. ஓகே, ஒரு சில வார்ம் அப் பண்ணலாம் நம்ம இப்போ. ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம அந்த மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வார்ம் அப் நம்ம ஏன் பண்ணோம்னா, வார்ம் அப் பண்ணாதான் அந்த நாசில்ஸ் ஓப்பன் ஆகும், ரெண்டு சைடும் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்காக we have to do the warm up. ஓகே ஃபைன். யா, கையை காலை இப்படி வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்குங்க. ஓகே, inhale, exhale, inhale, start. யா, மேலே போகும்போது மூச்சை இழுங்க, கீழே குனியும் போது மூச்சை விடுங்க. நல்லா ஃபாஸ்டா. ஷாலினி, வாட் ஆர் யூ டூயிங் ஷாலினி? ஷாலினி இங்க பாருமா, இப்படி நல்ல ஸ்ப்ரிங் மாதிரி கீழே போங்க. அப்படி. ஓகே, யா குட். கண்டினியூ ஃபியூ மோர் ரவுண்ட்ஸ். கண்டினியூ. நல்ல பேக்ல போகும்போது மேக்ஸிமம் பேக் பெண்டிங் போங்க. கீழே வரும்போது நல்லா ஸ்ப்ரிங் மாதிரி வாங்க. உங்களோட தலை வந்து முட்டியில படணும். கீழே வரும்போது உங்களோட தலை வந்து முட்டியில படணும். உங்களுக்கு பேக் பெயின் இல்லைன்னா, பேக் பெயின் இருந்ததுன்னா நார்மலா பண்ணுங்க. ஓகேவா? பேக் பெயின் இருக்கிறவங்க மேக்ஸிமம் பின்னாடி எந்த அளவுக்கு போக முடியுமோ போக ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ஃபியூ மோர் ரவுண்ட்ஸ். யா, ரிலாக்ஸ். குட். ஓகே, காலை எப்படி வச்சுக்கோங்க, கையை எப்படி வச்சுட்டு மேலே எடுத்துட்டு வந்து inhale, exhale, inhale, exhale, சைட் பெண்டிங். ஓகேவா? கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ட்ரை. முட்டி மடியாம பார்த்து மேம், பார்த்து. முட்டி மடியாம சைடில்.
மேலே போகும்போது மூச்சை இழுக்கணும், கீழே வரும்போது மூச்சை விடணும். அக்ஷயா இன்னும் உங்க தலை வந்து நீல வர மாதிரி வாங்க. குட். தலை வந்து நீல வர மாதிரி வாங்க. ஷாலினி உங்களை தலை வந்து நீல வர மாதிரி வாங்க. குட். பொறுமையா பொறுமையா. few more rounds, few more rounds. ரிலாக்ஸ். நம்மளாம் யோகிஸ் எந்த அளவுக்கு நம்ம பொறுமையா இருக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த ஆர்ன் நம்மள சோதிக்குது. அந்த ஆர்ன் சவுண்ட் கேட்டு நம்ம டென்ஷன் ஆகக்கூடாது. ஓகே ஃபைன். ஓகே, கால் எப்படி வச்சுக்கங்க, இந்த அளவுக்கு கேப்பு. கை எப்படி வச்சுக்கங்க, இங்க பாருங்க. 1 2 3 4. நல்ல ஃபாஸ்டா. ஓகே, முன்னாடி இருக்க பாடி வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும், இப்படி ரொட்டேட் ஆகக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். இப்படி மட்டும் போகணும், மேக்ஸிமம் போகணும். அப்பர் பாடி மட்டும் ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணுங்க, நல்லா ரொட்டேட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. நல்லா ஸ்டிஃபா. 15 16 17 18 19 20. ரிலாக்ஸ் 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 ரிலாக்ஸ். மேம் 2 நாளுக்கு அந்த டிஃபரன்ஸ் இருக்குல்ல. ஓகே, கால் எப்படி வச்சுக்கோங்க. இப்போ சைட் பெண்டிங். ஓகேவா, இங்க பாருங்க. 1 2 அந்த மாதிரி. சைடு நார்மல் மூச்சு, நார்மல் மூச்சு. முட்டி மடியக்கூடாது. முட்டி மடியாம எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ பண்ணுங்க. முட்டி மடியாம சைட் பெண்டிங், லேட்டரல் பெண்டிங். பாடி ஸ்ட்ரெயிட், முன்னாடி வரக்கூடாது, சைட்ல தான் போகணும். ஓகே, யா. 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ரிலாக்ஸ். இப்படி ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஸ்ரீதலி தாடாசனம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. Observe your breath, regain your energy for other practices. ஓகே, காலை இப்படி ஸ்ப்ரெட் பண்ணீங்க. அகைன் இப்போ ஆல்டர்னேட்டிவ். ஓகேவா, 1 2 அந்த மாதிரி. இந்த சைடு இப்படி குனிஞ்சு இந்த விரலை பார்க்கணும், இந்த சைடு இப்படி குனிஞ்சு இந்த விரலை பார்க்கணும். முட்டி மடியக்கூடாது. முட்டி மடியாம உங்களால இங்க வைக்க முடிஞ்சாலும் வைங்க, ஆனா முட்டி மடியக்கூடாது. ஸ்டார்ட் ஸ்டார்ட். 1 2 3 4. கேட்ச் பண்ணுங்க, கை எடுத்துக்கோங்க. யா, கண்டினியூ கண்டினியூ கண்டினியூ. மேம் ஆல்டர்னேட்டிவ் மேம். விஜயலட்சுமி மேம் ஆல்டர்னேட். இங்க பாருங்க, இப்படி கிராஸ். கரெக்ட் கரெக்ட். மேம் நீங்க பண்ணலாம், நீங்க பண்ணுங்க, அது ஒன்றும் ஆகாது. பேக் பெயின்லாம் ஒன்றும் ஆகாது. பேக் பெயின் பண்ற ஸ்ட்ரெச்சஸ் தான் இது. நல்லா காலை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க மேம். ஸ்ப்ரெட் பண்ணிட்டு கீழே இப்படி இப்படி குனிஞ்சு இப்படி சைடில் எடுப்பாங்க. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். அதர்ஸ் ரிலாக்ஸ் இன் ஸ்ரீதலி தாடாசனா. ரீகெயின் யுவர் எனர்ஜி. உங்க பிரெத்தை ஸ்லோவாக்குங்க. எந்த அளவுக்கு ஸ்லோவா இனலேட் பண்ணி எந்த அளவுக்கு ஸ்லோவா எக்ஸலேஷன் பண்ண முடியுமோ ட்ரை பண்ணுங்க. ஓகே, கை எப்படி வச்சுக்கோங்க. கையோட பொசிஷன் மாறக்கூடாது. இப்படி வச்சுக்கோங்க, கையோட பொசிஷன் மாறக்கூடாது. ஆல்டர்னேட்டிவ் லெக் கிக். 1 2 3. ஓகேவா, கையோட பொசிஷன் இப்படி. காலை தொடணுன்றத கீழே எடுத்துன்னு வரக்கூடாது. கையோட பொசிஷன் இப்படியே தான் இருக்கணும். 1 2 3. ட்ரை பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 10. ரிலாக்ஸ். அடுத்த முறை யார் மேட் வாங்கினாலும் நல்ல திக்கான மேட்டா வாங்க, சரியா? மேட் வாங்குற மாதிரி தான் நல்ல திக்கான மேட், அது அந்த மாதிரி மேட் வாங்க.
ஓகே, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ஆ ஓகே. அதான் ஆன்லைனில் வாங்கினா இப்படி தான், நமக்கு தெரியாது எப்படி வருது. ரிலாக்ஸ். உங்களோட மூச்சை கவனிங்க, மூச்சை கவனிங்க. மூச்சு வந்து மூக்கில் தான் விடணும், வாயில் விடக்கூடாது. ஸ்லோ டவுன் யுவர் பிரெத். எந்த அளவுக்கு மூச்சை பொறுமையாக இழுத்து பொறுமையாக விட முடியுமோ ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஃபைனலாக இப்போ ஜாக்கிங் மட்டும் பண்ணிடலாம். ஓகே, யா. முட்டி வலி இருக்கிறவங்க கொஞ்சம் நார்மலாக ஓடுங்க, ரொம்ப அழுத்தம் கொடுக்க வேணாம். முட்டி வலி இல்லாதவங்க நல்லா ட்ரை பண்ணுங்க. சரியா? கையை எப்படி வச்சுக்கோங்க. ஓகே, ஸ்லோ ஜாக்கிங். யா, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19. கொஞ்சம் ஸ்பீடு அதிகம் பார்த்துங்க. 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41. நல்லா காலை மேல தூக்குங்க. மேம் தொப்பு தொப்புன்னு போடாதீங்க. இங்க பாருங்க, சவுண்டே வரக்கூடாது. கால் கீழே வைக்கும் போது சவுண்ட் வரக்கூடாது. சரியா? யா. 51 52 53 54 55 56 57 58 59 60. இப்போ பேக்ல 1 2 3 4 5. மூச்சு மூக்கில் தான் விடணும். பி கான்சியஸ். ஓகே, கண்டினியூ கண்டினியூ. டோன்ட் கிவ் அப், டோன்ட் கிவ் அப். இப்போ சைடில் 1 2 3 4 8 9. இது வேற வெர்ஷனா இருக்கு, நான் சொல்லித்தர வெர்ஷன் இல்லையா? அவ்வளோதான். ஓகே, ரிலாக்ஸ். இந்த மாதிரி இப்போ வந்து உங்களுக்கு மூச்சு வாயில வேணும்னா யூ கேன் ரிலீஸ். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ஓகே, அப்படியே கீழே உட்காந்துட்டு ரோலிங் பண்ணிடுங்க. சரியா? ஸ்ட்ரெயிட்ல 10 ரவுண்ட்ஸ் ரோலிங், சைடில். ஆஃப்டர் தட் வில் டூ திராட்டகா மெடிடேஷன் வில் ஸ்டார்ட். கொஞ்சம் மூச்சு வாங்குறன்றவங்க ரோலிங் அப்புறமா கூட பண்ணிக்கலாம், உடனே பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு இன்னும் அந்த பெயின் இருக்கா மேம்? இன்னும் இருக்கா? சரி பண்ணுங்க, ஸ்ட்ரெச் பண்ணுங்க. யா, ரோலிங் பண்ணிட்டு அப்படியே படுத்துருங்க. ஒரு குயிக் ரிலாக்ஸேஷன், ஒரு 3 மினிட்ஸ்ல ஒரு ரிலாக்ஸேஷன், இன்ஸ்டன்ட் ரிலாக்ஸேஷன் டெக்னிக் பண்ணிடலாம். திரும்பி படுங்கண்ணா. கையை சைடில் இப்படி ஷோல்டர் லெவலில் வச்சுருங்க. எல்லாம் கண் மூடி ஷவாஸ்னால ரிலாக்ஸ் பண்ணுங்க. இப்படி காலை மட்டும் வச்சுக்கிறேன். ஓ ஓகேண்ணா, ரிலாக்ஸ். எந்த அளவுக்கு உங்களோட மூச்சையை ஸ்லோ டவுன் பண்ண முடியுமோ, மெதுவாக்க முடியுமோ மெதுவாக்குங்க. ஸ்லோவா மூச்சை பொறுமையா உள்ள இழுத்து பொறுமையா விட ட்ரை பண்ணுங்க.
இப்போ நீங்க மூச்சை உள்ள இழுக்கும் போது உங்க வயிறு வெளியே வர்றதையும் மூச்சை வெளியிடும் போது வயிறு சுருங்குவதையும் ஒண்ணா இணைங்க. மூச்சு இழுக்கும் போது வயிறு நல்லா பெருசாகணும், மூச்சை வெளியிடும் போது வயிறு நல்லா சுருங்கணும். Breathe slowly, gradually. Deep inhalation, complete exhalation. எந்த அளவுக்கு பாடியில் உங்க பாடியில் ஆக்சிஜன் நல்லா ஃபுல்லா போதோ அந்த அளவுக்கு உங்களோட இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி செல்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும், புத்துணர்ச்சி அடையும். நம்ம பாடியில எந்த அளவுக்கு ஆக்சிஜன் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம பாடி வந்து ரொம்ப புத்துணர்ச்சியா எனர்ஜெட்டிக்கா இருக்கும். ஸோ டீப் இன்ஹலேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். Do the deep inhalation, complete exhalation. இப்போ உங்களோட கால்களோட விரல்கள் டைட் பண்ணுங்க, முட்டி கேப்பை டைட் பண்ணுங்க, டைட், மென்டலி டைட், டைட், தைஸை டைட் பண்ணுங்க, பட்டக்ஸ் மசில்ஸ் நல்லா ஸ்கியூஸ் பண்ணுங்க, ஜெனட்டிக் ஏரியா, பட்டக்ஸ் மசில்ஸ், ஹிப் ரீஜன் நல்லா டைட் பண்ணுங்க, டைட், 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 ரிலாக்ஸ். Inhale deeply. Enjoy the more relaxation on your entire physical body. இப்போ உங்களுடைய முதுகு, அப்டமன், செஸ்ட் மசில்ஸ், கையை ஃபிஸ்ட் மாதிரி ஆக்கிக்கோங்க, கையை நல்லா மடக்கிக்குங்க, நல்லா கட்டை விரல் உள்ள வச்சுட்டு நல்லா டைட்டா ஆக்கிக்குங்க. ஓகே, இப்போ ரெண்டு கை விரல்கள் நடுப்பாகம், உடலின் நடுப்பாகத்தை டைட் பண்ணுங்க, டைட், 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 ரிலாக்ஸ். Inhale deeply. Feel the more relaxation on your middle parts of your body. இப்போ உங்க முகத்தை நல்லா டைட் பண்ணுங்க, டைட், 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 ரிலாக்ஸ். Inhale deeply. Feel the more relaxation on your head region. இப்போ உங்க ஹோல் பாடியை டைட் பண்ணுங்க, உச்சி முதல் உள்ளம் கால் வரை டைட், 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 ரிலாக்ஸ். Feel the relaxation on your entire physical body. Inhale deeply. Feel the complete relaxation on your entire physical body.
இப்போ காலை மெல்லமா செய்யுங்க, கையை மெல்லமா செய்யுங்க. நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. காலை ஒண்ணா சேர்த்துட்டு கையை பின்னாடி எடுத்துன்னு போட்டு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ஸ்ட்ரெச் ஸ்ட்ரெச் பொறுமையா ஒரு சைடு. ஓகே, இப்போ நம்ம இப்போ ரவுண்டா சர்க்கிளா உட்காருங்க. மொத்தம் 2 4 5 6 3 பேரா உட்காந்துருங்க. ரவுண்டா சர்க்கிள் சர்க்கிள் வட்டம் வட்டமா வட்டமா 3 பேர் நீங்க 3 பேர் இப்படி வந்துருங்க. மொத்தம் 6 பேரா? எத்தனை பேர்? 7 பேரா? சரி, நான் ஒரு குரூப்ல 4 பேர், ஒரு குரூப்ல 3 பேர் உட்காந்து. 8 பேர் மேம். இப்படி வந்துடுறீங்களா மேம்? இப்படி ஒரு ஒரு 1.5 feet கேப். இன்னும் கொஞ்சம். ஓகே, நீங்களும் கொஞ்சம் பின்னாடி வந்துருங்க. ஓகே, கொஞ்ச நேரம் ஃபேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபேன் போட்டால் மெழுகுவர்த்தி அணைஞ்சிரும். ஆக்சுவலி இது வந்து இருட்டில் தான் பண்ணணும். இருட்டில் பண்ணால் இன்னும் பெனிஃபிட். அதாவது டார்க் ரூம், லைட்டே இருக்கக்கூடாது. பட் முடிஞ்ச அளவுக்கு இருட்டாக்கியிருக்கேன். ஆமாம், அதெல்லாம் பண்ணால் இன்னும் கொஞ்சம். நம்ம இதை அதில் பற்ற வச்சு வைங்கண்ணா. வத்திப்பட்டி கொடுங்க. இல்லை, அது பண்ணி வைங்க. ஏன்னா ஏதாவது ஷேக் ஆனால் விழாது. ப்ராக்டிஸ் பண்ணும்போது விழுந்துச்சுன்னா நமக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகிடும். ஓகே, வெரி குட். ஆக்சுவலி அது வந்து அப்படியே இருக்கணும், ஷேக் ஆகக்கூடாது. பக்கத்தில் ஏதாவது அதை வர. ஓகே ஓகே ஃபைன். இப்போ நான் அப்படியே சொல்கிறேன். இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து திராட்டகா அப்படின்ற ஒரு பயிற்சி. இது பார்த்தீங்கன்னா ஹட்ட யோகா அப்படின்ற ஒரு ஹட்ட யோகா தான் ஒன் ஆஃப் த பாரம்பரிய யோகா. நம்ம இப்போ யோகாசனா செய்யறோம் இல்லையா, அதெல்லாம் ஹட்ட யோகா செய்யலாம். இப்போ எப்படி நம்ம வந்து முகம் கழுவுறோமோ, பல்லு விளக்குறோமோ, குளிக்கிறோமோ, நம்மளோட வெளி உடம்பை நம்ம சுத்தப்படுத்துற மாதிரி ஹட்ட யோகால உள் உறுப்புகளை சுத்தப்படுத்துவதற்கு கிரியா 6 கிரியா சொல்றாங்க. ஓகேங்களா? அதுல கபாலபாதி, நேத்தி, சூத்திர நேத்தி, தௌத்தி, அப்புறம் பஸ்தி, அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, அதுல வந்து திராட்டகா ஒன் ஆஃப் த கிரியாஸ். ஓகே, இப்போ கபாலபாதி நம்ம பண்றோம் இல்லையா, நம்ம அது கூட கிரியாஸ் தான். கிளென்சிங் ப்ராசஸ், நம்மளோட மூளையில இருக்க செல்களை புத்துணர்ச்சி அடைக்கிறது. சூத்ரா சொல்லுவாங்க, சூத்ரா சொல்லுவாங்க, அதாவது ஜலநேத்தி, சூத்திர நேத்தின்னு சொல்லுவாங்க. மூக்க நாசில் ட்ராக் வந்து கிளியர் பண்றது. உள்ள சைனஸ் ப்ராப்ளம், அடிக்கடி சளி பிடிக்கிறவங்க அதை பண்ணா சரியாயிரும். அப்புறம் வந்து தௌட்டின்னு சொல்லுவாங்க, தண்ணி ஃபுல்லா வார்ம் வாட்டர் குடிச்சிட்டு வாமிட் எடுக்கிறது. அதுக்கப்புறம் பழுப்பு போட்டு உள்ள போட்டு பழுப்புலேருந்து வாமிட் எடுக்கிறது. அப்புறம் காட்டன் கிளாத் உள்ள ஃபுல்லா உள்ள போட்டுட்டு வெளியே எடுக்கிறது. அந்த மாதிரி பண்ணும். அப்புறம் நவுலின்னு சொல்லுவாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க நிறைய இந்த யூடியூப்லலாம் வந்து வயிறை வந்து அப்படியே இது பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணுவாங்க. லாஸ்ட்ல வந்து பஸ்தி, அதாவது நம்ம சாப்பிட்ட அந்த
பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து உள்ள அப்படியே அந்த குடல், சிறுகுடல் பெருங்குடல் இருக்கு இல்லையா, அதுல வந்து வந்து நம்ம அந்த மலம் வந்து சரியா வந்து நம்ம என்னதான் மோஷன் போனாலும் அந்த ட்ராக்ல வந்து அது இருக்கும். இந்த பஸ்ஸி பண்ணும்போது என்ன ஆகும்னா ஃபுல்லா கிளியர் ஆயிடும். அந்த மாதிரி 6 கிரியாஸ் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த கிரியாஸ் தான் த்ராட்டகா. ஓகே, இந்த பிசிக்கல் பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா த்ராட்டகா பண்றதுனால நம்மளோட ஐ சைட் பவர் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். கிட்ட பார்வை, தூர பார்வை, கண்ணாடி போடுறாங்க இல்லையா, அவங்களாம் இந்த ப்ராக்டிஸை எவ்ரிடே பண்ண 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 அவங்களோட ஐ சைட் இம்ப்ரூவ் ஆகும். கான்சென்ட்ரேஷன் பவர் இம்ப்ரூவ் ஆகும். இன்ட்யூஷன்னா நமக்குள்ள ஒரு சக்தி வரும். அதாவது எப்படின்னா முன்னாடி அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றது நமக்கு புரிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஓகேவா? அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவலா நம்ம வந்து மெடிடேஷன் அடுத்த லெவலுக்கு போறதுக்கு இந்த த்ராட்டகா யூஸ் ஆகும். இதுதான் இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இதுதான் ஷார்ட்டா சொல்லணும். இந்த த்ராட்டகா பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம ஐ எக்ஸசைஸ் பண்ணணும். ஸ்ட்ரெயிட்டா நம்ம வந்து ஜோதியை இப்ப யாரும் பார்க்காதீங்க. ஐ எக்ஸசைஸ் நம்ம பண்ணலாம். நம்ம நார்மலா ஐ எக்ஸசைஸ் பண்ணுவோம் இல்லையா, அதை நம்ம பண்ண போறோம். 10 ரவுண்டு பண்றதுக்கு பதிலாக 5 ரவுண்ட்ஸ் இப்ப நம்ம பண்ண போறோம். சரிங்களா? ஓகே, ஸ்டார்ட். ஐ எக்ஸசைஸ் தெரியும்ல ஷாலினி? தெரியும்ல? ஓகே, எல்லாருக்குமே தெரியும்ல? உங்களுக்கு தெரியும். ஐ எக்ஸசைஸ் மேம் ஒரு நிமிஷம். ஒன்றும் இல்லைம்மா, ஐ எக்ஸசைஸ் நார்மல் தான். நம்ம நார்மலாக பண்ணுறது அப் டவுன் பண்ணணும். பண்ணிட்டு கையை நல்லா தேய்ச்சி இப்படி வைக்கணும். அப்புறம் சைடில் ஹரிசாண்டலில் கையை நல்லா தேய்ச்சி இப்படி வைக்கணும். அதுக்கப்புறமா இந்த சைடு நல்லா தேய்ச்சிட்டு ப்ரெஸ் அண்ட் ரிலீஸ். கை உள்ளே தான் இருக்கணும். இப்படி ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆன்டி கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ், அவ்வளோ. சரிங்களா? ஓகே, ரெடி? ரிலாக்ஸ்டாக பண்ணுங்க. ஓகே, இப்போ சென்டரில் பாருங்க. ஜோதியை பார்க்காதீங்க, சென்டரில் பாருங்க. யா, அப் டவுன், அப் down, up, down, up, down, up, down. Close your eyes, do the palming. Normal breathing. Enjoy the warmness. Drop your hands on Chin Mudra. Close your eyes. Observe the coolingness around your eyes. Now open your eyes. Look at center. Right, left, right, left. Normal breathing. Right, left, right, left, right, left, right, left. Close your eyes. Do the palming. Normal breathing. Enjoy the warmness. கொஞ்ச நேரம் கை இருக்குமா? இல்ல, drop your hand. Yeah, enjoy the coolingness around your eyes. இப்போ diagonal movement, அதாவது cross movement. ஓகேங்களா? cross movement. ஓகே மேம், cross movement. ஓகே, யா. Right up corner, left down corner. 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 இப்போ நேரா சென்டர்ல பார்த்துட்டு கண்ணை மூடுங்க. Do the palming. நல்லா பாம் பண்ணுங்க. எந்த அளவுக்கு பாமிங் பண்றீங்களோ கையை அப்படியே வைங்க. இப்போ ப்ரெஸ் அண்ட் ரிலீஸ் பாமிங். லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணும்போது மூச்சை உள்ள இழுக்கணும், மூச்சை விடும் போது ரிலீஸ் பண்ணணும். எந்த அளவுக்கு நீங்க பாமிங் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட கண்களை சுற்றி நல்ல blood circulation நல்லா இம்ப்ரூவ் ஆகும். Drop your hand. Chin Mudra. Do not open your eyes.
Observe the coolingness around your eyes. Now open your eyes, look at center. Lift up corner, right down corner. Lift up corner, right down corner. Lift up corner, right down corner. Normal breathing. Lift up corner, right down corner. Lift up corner, right down corner. Do the palming. நல்லா palming பண்ணுங்க. Yeah. Feel the blood circulation. Feel the warmness around your eyes. Normal breathing. Yeah. Drop your eyes. Drop your hands. Chin Mudra. Enjoy the coolingness. Open your eyes. Look at center. Now clockwise rotation. Up, right, down, left. Up, right, down, left. Up, right, down, left. Up, right, down, left. Close your eyes. Do the palming. நல்லா வார்ம் பண்ணிட்டு கான்ஸ்டண்டா ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்கணும். கான்ஸ்டண்டா ப்ரெஷர் கொடுக்கணும். நார்மல் பிரீத்திங். இப்போ கைகளை சின்முத்ராக்கு எடுத்துட்டு வந்துருங்க. கண்கள் மூடியே இருக்கட்டும். கண்கள் மூடியே நான் சொல்றத கவனிங்க. கண்கள் மூடியே நல்ல ஹேண்ட் வந்து கப் சைஸ்ல ஆகணும். நிறைய பேர் பார்க்குறேன் கப் சைஸ் ஆக்க மாட்டீங்க. உங்களோட உள்ளங்கை நடுப்பகுதி கண்ணில் படக்கூடாது. உங்களோட கைகளை சுற்றி ஒரு போன் இருக்கும், எலும்பு இருக்கும். அது மட்டும்தான் உருவங்கத்தை தொடரும். இப்போ கண்களை ஓப்பன் பண்ணி சென்டர்ல பாருங்க. அப், லெஃப்ட், டவுன், ரைட். அப், லெஃப்ட், down, right. Up, left, down, right. Up, left, down, right. Close your eyes. Do the palming. Enjoy the warmness around your eyes. Normal breathing. Yeah. Now drop your hands. கண்கள் மூடியே இருக்கட்டும். Observe the coolingness. Yeah, relax. இப்போ ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. Now we are going to do Trataka. ஓகே, ஸோ Trataka நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஐ எக்ஸசைஸ் பண்ணிட்டு தான் நம்ம பண்ணணும். ஸ்ட்ரெயிட்டாக Trataka பண்ணக்கூடாது. ஓகேவா? எப்பயுமே நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணால் கூட ஐ எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு டைம் இருந்ததுன்னா 10 ரவுண்ட்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் Trataka செய்யலாம். ஓகே, இப்போ Tratakaல என்னென்ன பண்ண போகிறேன்றதை நான் சொல்கிறேன். நீங்கள் படுத்துட்டு எழுந்துருங்க. ஓகே, ஓகேவா? சரி, என்னென்ன பண்ண போகிறேன்றதை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு Tratakaல ஓகே, அந்த ஜோதி இருக்கு இல்லையா, அந்த ஜோதி, அந்த ஃப்ளேம் இருக்கு இல்லையா, கேண்டில் மேலே இருக்குல்ல, அதை நீங்கள் ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணணும். அப்படியே பார்க்கணும். கண் விழிகள் வந்து அசையக்கூடாது. மேம் கீதா மேம் கேட்குறீங்களா சொல்கிறது? ஓகே. கண் விழிகள் வந்து அசையக்கூடாது, உற்று பார்க்கணும். இந்த ஃப்ளேம் அப்படியே இருக்கு பாருங்க, ஸ்டில்னஸ் அப்படியே இருக்கு. அது கொஞ்சம் ஆடுது, இது அப்படியே ஸ்டில்னஸ் அப்படியே இருக்கு.
அதை உற்று பார்க்கணும் 30 செகண்ட்ஸ். ஓகே, கண் என்னாச்சுன்னா ஆ ஆ மேட்சா? ஆமாம், பார்த்துங்க. சூப்பர், குட் ஐடியா. ஆ சரி சரி. இதோ இருக்கு. ஓகே. இப்போ ஏற்றுங்கண்ணா. பத்தி குச்சி எல்லாமே எப்படி ஏற்றுறது? ஃபைன். ஓகே, திருப்பியும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 30 செகண்ட்ஸ் வந்து கீழே வந்துச்சா? இது வெயிட்டாக இருக்குண்ணே. ஃபஸ்ட்டு 30 செகண்ட்ஸ் வந்து ஜோதியை பார்க்கணும். கண்ணை வந்து இமைக்காம, சரிங்களா? ஃபஸ்ட்டு அதை பார்க்கணும். பார்த்துட்டு கண்ணை மூடிட்டு ஃபார்மிங் பண்ணணும். ப்ரெஸ் அண்ட் ரிலீஸ் ஃபார்மிங் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் கண்ணை ஓப்பன் பண்ணிட்டு, ஓகே, எடுத்தோடனே ஜோதியை பார்க்கக்கூடாது. ஃபஸ்ட்டு இங்கே பார்க்கணும், இங்கே பார்க்கணும், இங்கே பார்க்கணும், இங்கே பார்க்கணும், கடைசியில் ஜோதியை பார்க்கணும். இப்படி கீழே இருந்து இப்படியே வந்து பார்க்கணும். ரெண்டாவது ரவுண்டில் இந்த ஜோதி நுனி இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஜோதி எரியத்துல மேலே உச்சியில் ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்கு பார்த்தீங்களா? அதை வந்து உற்று நோக்கணும். 60 செகண்ட்ஸ். ஓகேவா? 60 செகண்ட்ஸ். கண் இமைக்காம. கண்ணிலேருந்து சில பேருக்கு தண்ணி வரும். தண்ணி வந்தால் ரொம்ப நல்லது. ஆக்சுவலி நம்ம பாடியில் இருக்க எல்லா இம்ப்யூரிட்டியும் நெகட்டிவிட்டியும் வெளியே வரும். ஓகே, அதுக்கப்புறமா கண்ணை மூடிட்டு ப்ரெஸ் அண்ட் ரிலீஸ் ஃபார்மிங் பண்ணிவிட்டு மூணாவது தடவை பார்க்கும்போது அந்த ஜோதியை உத்து நீங்கள் பார்க்க 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 அந்த ஜோதி அப்படியே பெருசாகிற மாதிரி யூ ஹேவ் டு இமேஜின். சில பேருக்கு வரும், சில பேருக்கு வராது. அதை பற்றி கவலைப்பட வேணாம், சரிங்களா? ஓகே, அந்த ஜோதியை மூணாவது தடவை பார்க்கும்போது அதை அப்படியே கான்சென்ட்ரேட் பண்ண 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 அந்த ஜோதி வந்து அப்படியே பெருசாகிற மாதிரி யூ ஹேவ் டு இமேஜின் தட். அப்படி உங்களுக்கு வரலன்னா அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேணாம். சில பேருக்கு ஸ்டார்டிங்லேயே வரும், சில பேருக்கு வராது. இன்னொன்று டார்க் ரூம் வந்தால் வரும். இப்போ வெளிச்சமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மி தான். ஓகே, அது ஒன்று. அதுக்கப்புறம் நாலாவது, ஓகே, கண்ணை மூடிட்டு நீங்கள் எந்த ஜோதியை பார்த்தீங்களோ அந்த ஜோதியை விஷுவலைஸ் பண்ணணும் உள்ள மென்டலி. ஓகேவா? நீங்கள் எந்த ஜோதியை பார்த்தீங்களோ அந்த ஜோதியோட பாட்டம் நடுப்பகுதி மேலே வந்து வர்றது, அப்படியே உங்களை கண்களை சுற்றி அந்த ஜோதி அப்படியே அப்படியே பிரகாசமாக வர்றதை நீங்கள் என்ஜாய் பண்ணணும். இதுதான் இந்த 3 வேரியேஷன் தான் நம்ம பண்ணணும். 4 வேரியேஷன் இப்போ நம்ம பண்ணணும். எல்லா தடவையுமே கீழே இருந்து தான் போகணும். குட் கொஸ்டின். எல்லா தடவையுமே நேராக ஜோதியை பார்க்கக்கூடாது. ஓகேவா? ரெடியா? யாருக்குன்னா என்ன டவுட் இருக்கா? நார்மல் பிரீத்திங்ல பண்ணுங்க, ரொம்ப ரிலாக்ஸ்டா பண்ணுங்க. ஓகே, தேர்டா மேம்? தேர்ட் வேரியேஷன் இப்போ இப்படி பார்க்குறீங்களா மேம்? இப்படியே பார்க்க 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 யூ ஹாவ் டு இமேஜின் தட் அந்த ஜோதி அப்படியே பெருசாகிற மாதிரி. வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான், ஏன்னா வெளிச்சம் இருக்குது. நீங்கள் டார்க் ரூம்னா உங்களுக்கு ஜோதி மட்டும்தான் தெரியும், வேற எதுவுமே உங்களுக்கு தெரியாது. அப்போ அது வர்றதுக்கு வாய்ப்பு. ட்ரை டு டூ இட். ஓகே, 4வது ரவுண்ட் நான் ஒரு தடவை நான் சொல்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரிலாக்ஸ். இல்லை, நான் சொல்றேன் மேம், கவுண்டர் நான் சொல்றேன், அதில் நீங்க ஒரே பண்ணிக்காதீங்க. கவுண்டர்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்க வந்து ஜஸ்ட் வந்து அப்சர்வ் மட்டும் பண்ணுங்க, சரியா? ஓகே, 1 மொமெண்ட். யா, கண்ணை மூடிக்குங்க. கண்ணை மூடிட்டு டீப். அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரேயர் பண்ணிடலாம். அப்படியே நீங்க இருங்க, நான் மட்டும் ப்ரேயர் பண்றேன். ஜஸ்ட் ஓ असतो मा सत्कमय तमसो मा ज्योतिर्गमय मृत्यो मा अमृतमय। ओम शांति शांति शांति।
கண்களை மெல்லமா ஓப்பன் பண்ணி கீழே பாட்டம் ஆஃப் த ஸ்டாண்டை பாருங்க. மிடில் ஆஃப் த ஸ்டாண்டை பாருங்க. இப்போ கேண்டில அடிப்பகுதியை பாருங்க. கேண்டிலோட நடுப்பகுதியை பாருங்க. கேண்டிலோட உச்சி பகுதியை பாருங்க. இப்போ ஜோதியை பாருங்க. இமைகள் அசையாம ஜோதியை உற்று நோக்குங்க. இப்போ கண்களை மூடுங்க. மெல்லமா மூடுங்க. Do the palming. Enjoy the warmness around your eyes. Normal breathing. இப்போ கைகளை கீழே கொண்டு வந்துருங்க. கண் மூடியே இருக்கட்டும். என்ஜாய் த கூலிங்னஸ். உங்கள் கண்களை சுற்றி ஒரு குளிர்தன்மையை உணர முயற்சி செய்யும். நார்மல் பிரீத்திங். முதுகு தண்டு நேராக இருக்கட்டும். இப்போ கண்களை மெல்லமாக ஓப்பன் பண்ணி கீழே பாட்டமை பாருங்க. ஸ்டாண்டை பாருங்க. ஸ்டாண்டு நடுவில் பாருங்க. கேண்டிலோட அடிப்பகுதியை பாருங்க. கேண்டிலோட நடுப்பகுதியை பாருங்க. கேண்டிலோட உச்சியை பாருங்க. தீபத்தோட அடிப்பகுதியை பாருங்க. நடுப்பகுதியை பாருங்க. தீபத்தோட உச்சி பகுதியை பாருங்க. கண்களை சுற்றி ஒரு மெல்லிய வெப்பம் ஊடுருவதை கவனிங்க. நார்மல் பிரீத்திங். கையை கீழே கொண்டு வந்துருங்க. கண்கள் மூடியே இருக்கட்டும். ஷோல்டர் ரிலாக்ஸ்டாக இருக்கட்டும். நெக் ரிலாக்ஸ்டாக இருக்கட்டும். முதுகு தண்டு நேராக இருக்கட்டும். இப்போ கண்களை ஓப்பன் பண்ணி கீழே ஸ்டாண்டை பாருங்க. ஸ்டாண்டோட நடிப்பகுதியை பாருங்க. மேல் வட்டத்தை பாருங்க. கேண்டில் கீழே பாருங்க. கேண்டிலோட நடுப்பகுதி, கேண்டிலோட உச்சி பகுதி. இப்போ தீபத்தை உற்று நோக்குங்க. நீங்க பார்க்க 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 அந்த தீபம் பெருசா ஆகிறத, பெரிய அளவில் எக்ஸ்பேண்ட் ஆகிறத
கண்களை மூடிக்குங்க. Do the palming. இப்போ கையை கீழே கொண்டு வந்துருங்க. கண்கள் மூடி இருக்கட்டும். கண்கள் மூடியே இப்போ நம்ம பிராமரி செய்ய போகிறோம். பிராமரி. Inhale deeply. 5 times செய்ய போகிறோம். Again, inhale deeply. Enjoy the vibration of Brahmari inside your head. Now think about the flame. ஜோதி உங்களுடைய கண்கள் முன்னாடி இருப்பதை இமேஜின் பண்ண முயற்சிங்க. விஷுவலைஸ் பண்ணுங்க. கண்கள் முன்னாடி உங்க ஜோதி வர்றதை இமேஜின் பண்ணுங்க. Inhale deeply. Inhale deeply. Inhale deeply. Enjoy the silence. Enjoy the silence. Okay, we'll do the prayer. Inhale deeply. Oh. Inhale deeply. Oh. Inhale deeply. Oh. सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयः, सर्वे भद्राणि पश्यन्तु मा
चित दुख भागवे। ओम शांति शांति शांति। கை தேய்ச்சிடுங்க. To the palming, relax. Thank you. Good. எப்படி இருந்தது மேம்? உங்களுக்கு தண்ணி வந்ததாண்ணா? அம்மாவுக்கு வந்துச்சு, அவங்களுக்கு வந்துச்சு, உங்களுக்கு வந்தது. அவங்களுக்கு அப்பயே வந்துச்சு, 3வது ரவுண்ட்லேயே வந்துச்சு. உங்களுக்கு வந்துதாண்ணா? வரல, இல்லை. ஓகே ஓகே. உங்களுக்கு வந்துதாண்ணா? உங்களுக்கும் வரலன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்துதா? சில பேருக்கு வரும், சில பேருக்கு வராது. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வரும், இது வர. யாரெல்லாம் விஷுவலைஸ் பண்ண முடிஞ்சது? யாருக்கெல்லாம் வந்தது? வந்துச்சு. சூப்பர் சூப்பர். பெருசாச்சு. கண்ணு முன்னா உள்ள வந்ததா? யாருக்கு வந்து? யாருன்னா வந்ததா? ஜோதி வந்தது. ஓகே ஓகே. பெருசாகல, ஆனால் அதான் அது லைட் இல்லைன்னா தான் அது லைட்டு நல்ல டார்க் ஆச்சு. பரவாயில்ல, எப்படி வேணும். சில பேருக்கு இப்படியும் நேரம் இப்படி வரும், சில பேருக்கு இப்படி ஆகும், இப்படி ஆகும். வந்துதா? ஓ சூப்பர் சூப்பர். ஓகே. அது எல்லாமே நம்மளோட அப்படியே நம்ம உள்ள இருக்க ஆப்டிகல்ஸ் எல்லாமே கிளியர் ஆகும். நம்ம ஆப்டிகல்ஸ் உள்ள இருக்க அழுக்கு எல்லாமே வெளியே வரும். இந்த மாதிரி நம்ம செய்ய செய்ய ஒரு நல்ல ஒரு நம்ம இந்த ப்ராக்டிஸை ரொம்ப சீரியஸாக சின்சியராக நம்ம பண்ணோம்னா நமக்கு அந்த ஃபீலை நம்ம உணரலாம். சின்சியராக அந்த பண்ணலாமா? பண்ணலான்னா சொல்லுங்க, ஐ எம் வெரி ஹாப்பி. என்ன மேம், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? வீக்லி ஒன்ஸ் பண்ணலாமா? கண்டிப்பாக மேம், இது ஒரு நாள் பண்ணலாம். சைக்கிளிக் மெடிடேஷன் ஒன்று இருக்குது, ஒண்டர்ஃபுல் மெடிடேஷன். ஒரு 30 to 35 மினிட்ஸ் அது மெடிடேஷன் இருக்கும். அந்த மெடிடேஷன் நீங்கள் பண்ணீங்கன்னா 6 மணி நேரம் நம்ம டீப் ஸ்லீப் தூங்கி எழுந்த அனுபவம் நமக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு நம்ம பாடி வந்து, ஒரு பர்சன் வந்து 6 மணி நேரம் நல்ல டீப் ஸ்லீப் தூங்கி இருந்தால் நம்ம பாடி எந்த அளவுக்கு புத்துணர்ச்சி ஆகுமோ அந்த அளவுக்கு அந்த மெடிடேஷன் 30 to 35 மினிட்ஸ் அந்த சைக்கிளிங் மெடிடேஷன் இருக்குது, அது நம்ம பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இதை ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் நாடான சந்தானம் ஒரு மெடிடேஷன் இருக்கு. நம்ம இப்போ சவுண்ட் பண்றோம் இல்லையா, அதையே வந்து பண்றது சைக்கிளிங் மெடிடேஷன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஒரு மெடிடேஷனை நம்ம இன்க்ளூட் பண்ணலாம். தேங்க்ஸ் மேம். ஓகே மேம். நல்லது. நம்ம பண்ணும்போது ஒருத்தர் கைட் பண்ணி பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்லா இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம வீட்டில் இந்த மெடிடேஷன் வந்து தூக்கமின்மை பிரச்சனை இருக்கு இல்லைங்களா, அவங்க வந்து இந்த மெடிடேஷனை தூக்கமே எனக்கு வரமாட்டேங்குது அப்படின்றவங்க ஈவினிங் ஒரு 5 to 5:30 ஈவினிங் இன்பிட்வீன் ஒரு 5 மணிலேருந்து 5:30 6 மணிக்குள்ள பூஜை ரூம்லேயே உட்காந்துட்டு விளக்கு இருக்குது பார்த்தீங்களா, விளக்குல ஜோதியை ஏற்று நம்ம உட்காந்து ஃபஸ்ட்டு இதை மாதிரி நம்ம செய்ய 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 6 மணிக்குள்ளே நம்ம சாப்பிட்டணும். ஓகே, இல்லை அந்த ப்ராக்டிஸை முடிச்சுட்டு நம்ம உடனே சாப்பிட்டுட்டு நீங்கள் படுக்கணும். உடனே வரணும்னா உடனே வராது, நீங்கள் ஒரு 1 வீக் செய்ய 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 உங்களுக்கு நல்லா அந்த தூக்கம் வரும். தூக்கமின்மை பிரச்சனை இருக்கவங்களுக்கு இது வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க சயின்டிஃபிக்காக. ஓகே மேம். ஆ